இப்பொழுது ஆரம்பிக்கலாம். என்னம்மா ஏன் கூப்பிட்டு நீங்கள்? அப்பா என்ன செய்கிறார்? அவர் கம்ப்யூட்டரில் ஏதோ வேலையாக இருக்கிறார். அப்பா இவருக்கு அவரை சொல்லப்பா. அப்பா அப்பா அம்மா அவருக்கு வரட்டாம். ஏனாம் சரி வாடேன் பூங்க. எதற்கு என்ன இப்ப கூப்பிட்ட நீங்கள்? இல்லை சார், நாங்கள் இந்த முறை எங்களுடைய ஊருக்கு போவோமே, அங்க போய் கேட்டா ஹால மாற்று. இதற்கே கூப்பிட்டு நீங்கள்? நான் என்னவோ ஏதோ நினைச்சேன். இல்லை இல்லை, இதுக்கு தான் கூப்பிட்டேன். ஓமோ, பிள்ளைகள் சின்னதாக்கே தானே போன நாங்கள். பிறகு இந்த கொரோனா அது இது என்ற பயத்துல போயல. ஓம் அப்பா, எங்களுக்கும் விருப்பம். என்ன தாத்மிகா? ஓம் அண்ணா, எனக்கும் நல்ல விருப்பம். சரி சரி, ஏர்லியா ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணாதான் காசு குறைவாக இருக்கும். வாங்க போய் டிக்கெட் வாங்குவோம். செல்லம்மா செல்லம்மா. ஓ, என்ன சொல்லுங்க? லண்டனிலிருந்து சேரன் பெஞ்சாதி பிள்ளைகளும் எப்ப வருகிறமா? இன்னைக்கு சனிக்கிழமை தானே, இன்னைக்கு பின்னேரம் வருவினம். அவைக்கெல்லாம் வசதியும் செய்தாச்சு. பிள்ளைகள் என்னவோ எல்லாம் அடுக்கணியம் பார்த்து வச்சுட்டு போயின. அம்மா அம்மா, அண்ணா போன் பண்ணல, இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துல வந்துடுவேணுமா? அப்படியே எனக்கு ஒரே பரபரப்பா இருக்கு. ஏதோ வாகன சத்தம் கேக்குது. நான் பார்க்கிறேன். இல்லை இல்லை, அது முன்னு வீட்டல. பிள்ளைகளும் மாவலாத்தான் இருக்கின. வேறொன்று வந்து நிக்குது. ஓ, அவைதான் வந்திருக்கிறார்கள். ஹலோ, வாங்க வாங்க. நீங்களும் கூட மாட சாமான்களை எனக்கு உதவி செய்யுங்க. வாங்கோ வாங்கோ. இவ்வளவு காலமாச்சு கண்டு. உங்களை எல்லாம் பார்க்காமல் போய் சேர்ந்துடுவோமோ என்று நினைச்சேன். ஏனம்மா அப்படி சொல்லுறீர்கள்? மாமி, நீங்கள் இன்னும் நீண்ட காலம் இருப்பீர்கள். பாருங்க. அப்பா, தாத்தா பாட்டிக்கு இப்ப எத்தனை வயது? தாத்தாக்கு 75, பாட்டிக்கு 68-69 ஆகுது. ஓ மை காட், அவ்வளவு யங்காக இருக்கிறான். இதற்கெல்லாம் அவைந்த அந்த காலத்து சாப்பாடு தான் காரணம். சரி சரி, எல்லோரும் சாப்பிடுவோமா? உங்களுக்கு பசிக்குது. என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடு? சோறு, பருப்பு, கத்திரிக்காய், வெண்டைக்காய், வாழைக்காய் பொரியலும் கறியும் தான். மரக்கறியா? அவைக்கு மரக்கறி பேச விருப்பம் இல்லை. அதெல்லாம் சாப்பிட்டா விருப்பம் வரும். போங்கோ, போய் சாப்பிடுங்க. எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம். என்ன உவிலுக்கு மரக்கறி விருப்பமில்லையாமோ? அப்ப என்னதான் சாப்பிடுவினம்? மட்டன் சிக்கன் என்றுதான் ஒவ்வொரு நாளும் சாப்பிடணும். அதுதான் ஆளும் கூலியும். ஐயோ, அதுதான் முவையலை பார்க்க எங்களை விட மூத்தவ போல கிடக்குது. தம்பிக்கு மண்டையிலையும் மயிர் குறைஞ்சிட்டு. மருமகன் பிள்ளைகளும் அந்த சந்தம் இல்லாமல் உடம்ப பாருங்க. அவைன்ற சூழ்நிலையும் அதுதானே. அண்ணே, குணமண்ணே. வாங்கோ வாங்கோ. லண்டன் காரம் வந்துட்டு நம்ம போல கிடக்கு. அதுதான் பார்த்துட்டு போமென்று வந்த நாங்க. ஓ ஓ, வந்துட்டினம். இங்க உள்ளதான் சாப்பிடினம். அப்ப என்ன விசேஷம்? என்ன விசேஷம்? சோறும் கரியரும் தான். என்ன உங்களோட சோரக்காரை அவைகளுக்கு பிடிக்கவே? அங்க பீட்சா பர்கர் சாப்பிடுறது தானே. ஏன் இன்று மட்டும் என்ன குறைவாமே? வெளிநாடு மாதிரி தானே. தோசை போய் பீஸாவாம், மரக்கறி போய் மாமிசமாம். ஓமா, வெளிநாடு தோத்து போறோம். ஊரே தலைகீழா போச்சு. கம தொழில் கவிண்டு போச்சு, காய் தொழில் புரண்டு போச்சு. கதிரியில் இருந்து கொண்டு காலாட்டி கொண்டு வேலை செய்ய வேணுமா? ஆனால் வெளிநாட்டுக்காரர் என்னதான் வசதி என்றாலும் உழைச்சி சாப்பிடுதுகள். எங்கட பழக்கம் பண்பாடுகளோடு வாழுதுகள். ஓமோ, இன்று எங்களுக்கும் அந்த இருந்தானே. அது மட்டும் இல்ல, அங்கத்தை பிள்ளைகள் தாய் தகப்பனின் வசதியை பார்த்து உழைச்சி உழைச்சி படிக்கிறார்களா? நானும் கல்வி பார்த்தேன். ஆனா இங்க இருக்கிற பிள்ளைகள் அரசாங்க உத்தியோகம் வேணும் என்று வாழ்க்கையை துளைக்குதுகள். இதை மாற்ற வேண்டும் என்றால் ரூம் போட்டுத்தான் யோசிக்க வேண்டும். விடுங்கோ.
மாறி போச்சு. சுத்தபத்தம் சுகாதாரம் எல்லாம் மாறி போச்சு. நடை உடை பாவனை மாறி போச்சு. கிணறுக்குள் போய் குழாய் கிணறுகள் வந்துட்டது. இப்ப என்ன, வெளிநாட்டுக்காரர் மாறி போச்சுனமோ இல்ல உள்நாட்டுக்காரர் நாரி போச்சுனமோ? இதுக்கு விடை உபயலுக்கு தான் தெரியும். யோசிச்சு மண்டை உடைக்கட்டும் விடுங்கோ. அவைய வேகணும் கதையை விடுங்கோ. வணக்கம் பிள்ளைகள், உங்களை பார்த்துட்டு போகத்தான் வந்தனாங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம் மாமா. வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? போகுது, இருக்க நிக்க நேரம் இல்லாமல் போகுது. எந்திர வாழ்க்கை தானே. சரி, பார்க்க வந்த நாங்கள் பார்த்துட்டோம், போட்டு வாரோம். சரி, சந்தோஷம், வாங்க. என்ன பிள்ளையர் வடிவா சாப்பிட்டீங்களோ? மரக்கறி பிடிக்காது என்று சொன்னவர், ஆனா உங்களை விட நல்ல மூக்கு முட்டை சாப்பிட்டது எனக்கும் அதிசயமா போச்சு. அம்மா, உங்களது மரக்கறி சாப்பாடு நல்லாவே இருக்காது. அந்த கீரையும் சூப்பர். அது முருங்கை கீரை. உங்களது அம்மா கீரை சமைக்கிறதே இல்ல. உங்களோட வீட்டுல அவ்வளவு நாள் கீரை இருக்கும். முருங்கை கீரை தின்றவன் வெறும் கையோட போவானா? வெறும் கையோடு என்றால் அதுதான் 100 வயதிலையும் நிமிர்ந்து நடந்து போவானா. பொல்லு தேவையில்லை. பொல்லு என்றால் வாக்கிங் ஸ்டிக் தானே. அதுதான் தாத்தாவையும் பார்க்க தெரியுது. அந்த காலத்துல கிராமங்களில் இந்த மருந்துகளும் இல்லை, நோய்களும் இல்லை. ஏனென்றால் உணவே மருந்தாகும். இப்ப மருந்துகள் தானே உணவு. அப்பாவும் அம்மாவும் பட்டி பட்டியாக டேப்லெட் சாப்பிடுறவை. ஓமம், டயபெட்டிஸ், பிரஷர், கொலஸ்ட்ரால் என்று தொடர் பிரச்சனைகள். இப்ப தானே புது புது வருத்தங்கள். வாயிலையும் வராதாம் புற்றுநோய், பற்றை நோய் என்று. அப்ப நாங்கள் கஞ்சி குடிச்சினாங்க. இப்ப இந்த கோப்பி அந்த கோப்பி என்றும். முந்தி தாகத்துக்கு இளநீர் குடிச்சோம். இப்ப ஏதேதோ சூசோ யூசோண்டு நஞ்சியம் கலந்து தானே குடிக்கிறோம். ஏன் ரைஸ் வாட்டர் என்று நாங்கள் குடிக்கிற நாங்கள்? அது தான் பழைய சொட்டு தண்ணி. சுத்தமான நல்ல அரிசி சோட்டு மறந்து ஏதோ கண்ட எண்ணெய்களை ஊற்றி சில பல தூள்களை கலந்து ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி சோட்டு என்று மாற்றி பழைய சோட்டை மறந்தே போனோம். ஒவ்வொரு உறுப்புக்கு ஒவ்வொரு உணவு என்று இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தோம். அந்த காலத்துல கண்ணுக்கு கண்ணாடியும் இல்ல, நோய்களும் இல்ல, மருந்துகளும் இல்ல. அம்மா, எனக்கு தலை வலிக்குது. தர்பிகா, அம்மா இந்த பேக்ல பெயின் கில்லர் இருக்கு, எடுத்துக்கூடமா? கில்லரா? அது என்ன கில்லர்? கில்லர் என்றால் என்ன? அப்படி என்றால் கொலை. அப்ப கொல்லறதை ஏன் குடிக்கிறீங்கள்? அது ஒரு குலசை பாட்டி, குடிச்சா தலையிடி போகும். அதெல்லாம் தேவையில்ல. ஒரு சுக்கு தண்ணி வச்சு குடுக்கல. சுக்கா? அதென்ன தாத்தா? சுக்கு, திப்பிலி, மிளகு இதுக்கு மிஞ்சின மருந்து இல்ல. ஓ, அம்மா இதை ஏதோ இடிச்சு அவிச்சு தருவான். காய்ச்சல், தலையிடி, உடம்பு வலி எல்லாம் பறந்து போகும். இப்ப நாங்கள் அதைத்தான் குறிக்கலாம். ஆனால் அப்ப இந்த விதமான நோய்களும் இல்லையே. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை, அந்த நாள் முதல் இந்த நாள் வரை இயற்கை மாறவில்லை. நாம் உண்ணும் உணவும் கடலில் மீனும், தாவர உணவும் இலையும் காய்களும், நீரும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான், மனிதன் மறந்து விட்டான். சுவை கூட்டினான், நிறைய உண்ணுவான். சீனியும் எண்ணெயும் உப்பும் கூட்டினான். தினம் சாவும் நோயும் கூறுவான். அது நேரம் விதி என்றோதுவான். மனிதன் மாறிவிட்டான், தன்னை மறந்து விட்டான்.
தொழில்நுட்பம் கண்டான் இயற்கையை அழித்தான். தொழில்நுட்பம் கண்டான் இயற்கையை அழித்தான். உண்ணும் உணவில் கலப்படம் செய்தான். நோய்களை கண்டான் மருந்துகள் படைத்தான். நோய்களை கண்டான் மருந்துகள் படைத்தான். உடல்நலம் கட்டே ஆயுளை குறைத்தான். மனிதன் மாறிவிட்டான். பணத்தை தேடிக்கொண்டே பணத்தை தேடிக்கொண்டே. ஓ ஓ, ஓ. ஆம், கிராமிய வாழ்வு இனிமையானது. இயற்கையோடு ஒன்றிய இனிய வாழ்வு. இயற்கை அழிக்கப்பட்டாலும் கிராமங்கள் இன்னும் மிஞ்சி இருக்கின்றன. அங்கு மக்கள் ஏழ்மையிலும் எளிமையாக வாழ்கிறார்கள். ஆரோக்கியத்தில் உடலாலும் மனதாலும் நிறைவாக வாழ்கிறார்கள். மனித நேயம் இன்னும் வாழ்கிறது. அங்கே தாவரங்கள், விலங்குகள் என இன்னும் இயற்கையை நேசிக்கிறார்கள், வணங்குகிறார்கள். எனினும் கொரோனா வந்து நல்ல பாடத்தை கற்றுத் தந்தது. எல்லாரும் பழைய பாட்டி வைத்தியங்களுக்கு கொஞ்சம் மாறி சாப்பாடு வகைகளிலும் மாற்றங்கள் தெரிகின்றன. என்றாலும் இந்த பிள்ளைகள் இதை எங்க உணர போகிறார்கள்? குக் பண்ணியோ சாப்பிடணும், புக் பண்ணியல்லோ சாப்பிடணும். ஃபாஸ்ட் ஃபுட் என்று ஃபாஸ்டா போய் சேர போகணும். பசிக்கு சாப்பிடாமல் ருசிக்கு தான் சாப்பிடணும். எங்களுக்கு பாட்டி வீட்டும் பிடிச்சிருக்கு. பாட்டி வீட்டு சாப்பாடும் பிடிச்சிருக்கு. ஆனா அம்மா தான் வேலை என்று ஒவ்வொரு நாளும் ஆர்டர் பண்ணி தருவா. இப்ப எனக்கு விளங்குது. பிள்ளைகளின் ஆரோக்கியம் முக்கியம்தான். நான் இனி இஞ்சி, உள்ளி, மிளகு அரைச்சி வலிச்சு சமைச்சு தாரேன். கீரை வகை இல்லாமல் மண்டையில மயிரும் போச்சு. மச்சான், அப்ப நீ சத்தான உணவு தான் வேட்டல. மீண்டும் எளிமை தேவை போகுது. நடக்கட்டும். ஓம் உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது ஆண்டோர் வாக்கு. இது சித்தர்கள் கூற்று. இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வெளியான கிராமங்களிலும் இயற்கை உணவுகள் உண்பதை கடைபிடித்து வருகின்றார்கள். பல வகையான இலைகள், காய்கறிகள், பழங்கள், கிழங்கு வகைகள் இயற்கையின் படைப்பில் மூலிகை மருந்துகளாய் கிராமிய மக்களால் அறியப்படாமலே உட்கொண்டு வருவதால் அவர்களிடையே இன்று இந்த நவீன உலகில் அறியப்பட்ட புதிய நோய்கள் எல்லாம் அவர்களிடையே தெரியாத நோய்களாகவே இருந்தது. இன்றைய நவீன உலகில் துரித உணவுகள் எல்லா வயதினரையும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்பது மருத்துவ உலகமும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையாகும். இதில் மிக பெரிய ஆபத்தான தொற்று நோய் என்னவென்றால் துரித உணவு கலாச்சாரம் கிராமங்களிலும் வேகமாக பரவி வருகின்றது என்பதே. எனவே உணவை அறிந்து உண்போம், மருந்தாக தெரிந்தே உண்போம், ஆயுளோடு ஆரோக்கியமாய் வாழ்வோம். ஏழ்மை உணவுகளால் நீளும் ஆயுள். உயர்தர உணவுகள் உயிரை குடிக்கும், ஆயுளை குறைக்கும். மருந்தை உணவாக்க வேண்டாம், விருந்தை மருந்தாக்குங்கள். நன்றி, வணக்கம்.